செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் அருகே பட்டப்பகலில் பிரபல பெண் சாராய வியாபாரி ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்துள்ள புட்லூர் கிராமத்தில் நேற்று பெண் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பார்த்தபோது இறந்த நபர் சென்னை புளியந்தோப்பு சாராய வியாபாரி முருகம்மாள் என்று தீவிர விசாரணைக்கு பிறகு தெரியவந்தது. இந்த கொலைக்கான காரணம் முன்விரோதமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட முருகம்மாள் பல வழக்குகளிலும் ஈடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டார். அங்குள்ள மேலையூரை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஏமாற்றப்பட்ட மதுக்கூர் அத்தவெட்டியை சேர்ந்த 3 வாலிபர்கள் பிரபாகரனை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கொலை செய்து புதைத்துவிட்டனர். கணவரை காணவில்லை என்று அவரது மனைவி கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் பிரபாகரனை கொலை செய்த 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பிரபாகரனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. இதனிடையே அரியலூர் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் ஒருவர் இடிதாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அரியலூரில் நேற்று பலத்த மழை பெய்ததால் அவர் அருகில் இருந்த புளிய மரத்தின் கீழ் ஒதுங்கியுள்ளார். அப்போது பயங்கர சத்தத்துடன் இடியுடன் கூடிய மின்னல் புளிய மரத்தை தாக்கியது. இதில் முத்துலட்சுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரிய வகை மரங்களை கடத்த முயன்ற கும்பலை சேர்ந்தவர்களை வனத்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கும் கருமந்துறை மலை கிராமங்களில் அனுமதி பெறாமல் அரிய வகை மரங்களை வெட்டி கடத்தி வருவதாக புகார் வந்துள்ளது. இந்நிலையில் மலையில் இருந்து லாரி மூலம் மரங்களை ஏற்றி அங்குள்ள கிராமத்தை தாண்டி வரும்பொழுது வாகனம் பழுதாகி உள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்த அப்பகுதி வன காவலர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கடத்தலில் ஈடுபட்ட லாரி மற்றும் அதன் ஓட்டுநரை கைது செய்தனர். பின்னர் லாரியில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரிய வகை மரங்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் லாரி டிரைவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவத்துறையில் 25 ஆண்டுகளாக சேவை புரிந்து வரும் ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டரின் 25வது கிளை திறப்பு விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. வெள்ளி விழா கொண்டாடி வரும் ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டரின் 25வது கிளை திறப்பு விழா நேற்று சென்னை சேத்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் HP ஷிண்டே வீடியோ கான்பரன்சிங் மூலம் 25வது கிளையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஹைடெக் நிறுவனத்தின் இயக்குநர் கணேசன், AVM சரவணன், MGR கழக தலைவர் RM வீரப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெள்ளம், தீ விபத்து, நிலநடுக்கம் போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து அரவக்குறிச்சி அணைக்கட்டு பகுதியில் தீயணைப்பு படையினர் ஒத்திகை நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து இந்த ஒத்திகை பயிற்சியில் விளக்கப்பட்டது. லைஃப் ஜாக்கெட், பலூன், மிதவை டியூப், தற்காலிக படகு போன்றவற்றை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டு காண்பித்தனர். நாமக்கல் பேருந்து நிலையத்தில் தம்பதிகளிடம் 10 பவுன் தங்க நகைகள் மற்றும் 5000 ரூபாய் ரொக்க பணத்தையும் மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றனர். சேலத்தை சேர்ந்த கேசவன்ராஜ், இவரது மனைவி சித்ரா இருவரும் நாமக்கல்லில் உள்ள உறவினர் வீட்டில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு சேலம் செல்ல நாமக்கல் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். அப்போது பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக கேசவன்ராஜ் கையில் வைத்திருந்த பையினை ஜன்னல் வழியாக இருக்கையில் போட்டுவிட்டு பேருந்துக்குள் சென்று பார்த்தபோது பையில் உள்ள சித்ராவின் பர்ஸை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து கேசவன்ராஜ் நாமக்கல் காவல் நிலையத்தில் திருட்டு சம்பவம் குறித்து புகார் அளித்தனர். திருட்டு போன அந்த பர்சில் 10 பவுன் தங்க நகை மற்றும் 5000 ரூபாய் ரொக்கப்பணம் இருந்ததாக தெரிவித்தனர். சீனாவில் பனிப்பொழிவு காரணமாக 8 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து, 5 பேர் பலி, பலர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள்
செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்து அருகே தரை தட்டி விபத்துக்குள்ளான சரக்கு கப்பலை மீட்கும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. நியூசிலாந்து நாட்டுக்கு சொந்தமான ரெனா என்ற சரக்கு கப்பல் ஒன்று அந்த நாட்டின் தர்பங்கா கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது தரை தட்டி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த எண்ணெய் பேரல்கள் சேதமடைந்து எண்ணெய் கசிந்து வருகிறது. 20 டன் எண்ணெய் இவ்வாறு வீணாகி கடல் நீரில் கலந்துள்ளது. இதனிடையே தரை தட்டி நிற்கும் அந்த கப்பலில் இருந்து வீணாகும் எண்ணெயை பம்பிங் செய்து கப்பலில் இருந்து வெளியே பாதுகாப்பாக எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மீட்புப் பணியில் 500க்கும் மேற்பட்ட ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அங்கு தற்போது வானிலை மோசமாக உள்ளதால் மீட்புப் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது. சீனாவின் கிழக்கு மாகாணங்களில் ஒன்றான சிஜியாங்கில் 8 லாரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பயங்கர விபத்தில் 5 பேர் கொல்லப்பட்டனர். சீனாவின் கிழக்கு மாகாணமான சிஜியாங்கில் உள்ளது G60 எனப்படும் தேசிய நெடுஞ்சாலை. தற்போது இப்பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் இருந்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் இந்த நெடுஞ்சாலையில் உள்ள சாசிங் என்ற இடத்திற்கு அருகே 2 லாரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி நின்று கொண்டிருந்தது. கடும் பனிமூட்டம் மற்றும் வெளிச்சம் குறைவு காரணமாக விபத்துக்குள்ளான லாரிகளின் விவரம் அறியாமல் அவ்வழியாக சென்ற மேலும் 6 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் படுகாயமடைந்த 7 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோர விபத்து காரணமாக அப்பகுதியில் சுமார் 7 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.